ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஆனியன் பக்கோடா தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் அண்ட் அதோட மசாலா அதிகமாகவும் இல்லாமல் எப்படி ஒரு மைன்யூட்டாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு 3 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இது மீடியம் சைஸ். பெருசாக எடுக்கிறீங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா 6 எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆனியனை நல்லா உதிர்த்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா அதிகமாக ஒட்டாமையும் இருக்கும், அதே நேரத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம டீ கடையில் சாப்பிட்றது ஒரு மாதிரியாக இருக்கும், அதே நேரத்தில் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றது இன்னொரு மாதிரியாக இருக்கும். நான் இப்போது செய்கிறது ரெண்டுமே இல்லாத மாதிரி, அதிகமாக மசாலா இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இதை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். வெளியில் வாங்கி தரதை விட இது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஆனியனை நல்லா உதிர்த்தி விட்டுட்டு இது கூட ஒரு 8 கருவேப்பிலை இலையை இந்த மாதிரி கையாலேயே பிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அண்டு இது கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அண்ட் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் நான் வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக 1/4 டீஸ்பூன் கேசர் பவுடர் சேர்த்துருக்கேன். அதாவது கேசரி பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பவுடர். இது ஆப்ஷனல் தான், இது இல்லாமலேயும் செய்யலாம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு முட்டை வெள்ளைக்கரு இல்லாமல் சேர்த்துக்கலாம். அப்போது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் கூட பண்ணலாம். அண்ட் இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இன்னும் நம்ம எந்த மாவையும் சேர்க்கலை, இது மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம மாவை சேர்க்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். இது ரெண்டும் சேர்க்கறதால தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். அதே அளவு தான் 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் மைதா கூட சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை தண்ணி எதுவுமே இதில் போடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு தண்ணி இல்லாமலே கரெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் ட்ரையாக இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். மசாலாலாம் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கட்டும். ஊறினதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூட வச்சுருக்கோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பாருங்கள், அது மேலே பபிள்ஸ் எல்லாம் வருதான்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட ஆரம்பிங்க. இந்த மாதிரி உதிர்த்தி போடுங்க. அப்படியே நீங்கள் மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா உள்ளே வேகாது, அதே நேரத்தில் நல்லாவும் இருக்காது. அதனால கையால் நல்லா உதிர்த்தி விட்டு போடுங்க. இன்றைக்கி நான் ஷாலோ ஃப்ரையும் பண்ண போகிறதில்ல, அதிகமாக டீப் ஃப்ரையும் பண்ண போகிறதில்ல. கடாயில் எவ்வளோ தேவையான அளவு எண்ணெய் வேணுமோ அவ்வளோதான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா அதிகமாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது போட்ட உடனே கலக்கி விடாதீங்க, அது கொஞ்சம் நேரம் வேகட்டும், இல்லைன்னா அப்படியே கீழே பிடிச்சிக்கும் மசாலா. கொஞ்ச நேரம் வேக விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்தி விடுங்க. கீழே இருந்து உதிர்த்தி விட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் இது வேக வச்சாலே நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பபிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு வருது. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெடி. அதிக மசாலா இல்லாமல், குறைவான மசாலா இல்லாமல், மீடியமான மசாலா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.